ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பெருங்கருணையினாலும் குருவருளாலும் திருவருளாலும் இன்றைக்கு இந்த வாய்ப்பு நமக்கு பெருமான் அளித்துள்ளார். இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்த எம்பெருமான் தோன்றா துணையாயிருந்து வழி நடத்துவாராக. பெருமானுடைய கருணையினால எனதுரை தனதுரையாக நம்ம மாதிரி பெருமானே நமக்கு உள்ளிருந்து உணர்த்தினாதான் நம்மளால பேச முடியும். அதுக்கு அவரும் வழிகாட்டுவாராக. வழிகாட்டும் வள்ளலா அவர்தான் இருக்கணும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் உண்ணா முலையம்மை உடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சீகாழி உமாமேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பச்சை நாயகி தாயார் உடனுரை அருள்மிகு பேரூர் பட்டீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பிரம்மபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் திருநெல்வேலி நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சீகாழி உமாமேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பெரியநாயகி உடனுரை அருள்மிகு தோணியப்பர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சட்டநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது ஊக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. செல்வமலி குன்றத்தூர் தெய்வ சேக்கிலார் மலரடிகள் போற்றி போற்றி. 63 நாயன்மார்கள் மலரடிகள் போற்றி போற்றி. 27 திருமுறை அருளாளர்கள் மலரடிகள் போற்றி போற்றி. சந்தான குறவர்கள் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி மங்கேக்கரசியார் மலரடிகள் போற்றி போற்றி. தாய்மான சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானுக்கும் நம்மை வழிநடத்தும் குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் அப்பர் அருளிமன்றம் சார்ந்த அடியார் பெருமக்களுக்கும் நம்முடைய நல்ல நெறியில் நம்மை எல்லாம் அழைத்து செல்லும், நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லும் நம்முடைய சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அவர்களுக்கு தலைவணங்கி என்ன செஞ்சாலும் தகும் நமக்கு. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பளித்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்துறாங்க. அதையும் நம்ம பாராட்டணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மன்னார் மூழவதீரும் மாட வீதி வயற்காழி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறையுறிஞ்சும் தூங்கானை மாடமேயான் கண்ணார் களல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் கண்ணார் களல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேவி வாழும் விதியதுவேயாகும் வினை மாயுமே விதியதுவேயாகும் வினை மாயுமே. கற்றவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கணும்னு நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கும் குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நம்முடைய அப்பர் அருள்மன்ற அடியார் அனைவருக்கும் தலைவணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியனுக்கு கழுமலம்ன்ற
தலத்துக்கு தலைப்பு வந்து மெய்யர்வாள் கழுமலமே அப்படின்னு சொல்லி நமக்கு தலைப்பு அம்மையார் அவர்கள் கொடுத்துக்கிறாங்க. மெய்யர்வாள் கழுமலமேன்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. சீகாழிக்கு 12 பேர் இருக்கு. அந்த 12 பேர்ல ஒரு பேரு இந்த கழுமலம். பிரமனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு பெருநீர் தோணி புறமண்ணு பூந்தராய் பொன்னம் ஜீரபுரம் புறவஞ்சண்பை அரண்மண்ணு தன்காழி கொச்சை வையம் உள்ளிட்டாங்கு ஆதியாய பரமன்னூர் 12 நின்ற திரு கழுமலம் நாம் பரவும் ஊரே. திரு கழுமலம் நாம் பரவும் ஊரே. மெய்யர்வாள் கழுமலமே அப்படின்னு சொல்லி நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்து பாடியிருக்கிறாரு. தலைப்பாவே அம்மையார் அதே கொடுத்துட்டாங்க. மெய்யர்வாள் கழுமலம். மெய்யர் அப்படின்னு சொன்னாக்க வள்ளல் அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம இளையாங்குடி மரணாருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம பெருமான் ராசியில போறாரு. அப்ப அவங்களே வந்து இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச நெல்லையும் விதைய விதைச்சாச்சு. அப்போ அந்நேரத்துக்கு அடியார் வர்றாரே, அடியாருக்கு என்ன பண்றது, அவங்க அந்த விதை நெல்லை கொண்டு வந்து தோட்டத்துல இருக்க கீரையை பறிச்சுக்கிறாங்க. கீரைன்னா அவங்க வினைகளை பறிக்கிற மாதிரி பறிச்சு சமைச்சு போட்டிருக்காங்க. அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கலாமே, ஐயா எங்கள்கிட்டே ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லல. அவங்க இருக்கதை வச்சு செய்யணும்னு அந்த வள்ளல் தன்மை. மெய்யர் அப்படின்னு சொன்னா வள்ளல் அப்படின்னு தான் குறிக்குது. அந்த வள்ளல் தன்மை யார்கிட்ட இருக்குன்னா நம்ம பெருமான்கிட்ட இருக்கு, அடியார் பெருமக்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத மெய்யர்வாள் கழுமலமே அப்படிங்கிற அந்த பெரிய வள்ளன், மனங்கலங்காது பெரிய வள்ளன்மையோடு மக்களை காக்கும் உண்மையானவதான் வாழும் கழுமலத்தின் கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அப்பேற்பட்ட கழுமலம் அது அப்படி அந்த கழுமல சிறப்ப 3வது பாடலை எடுத்து கொடுக்க அதே அம்மையார் தலைப்பா கொடுத்துருக்காங்க அடியனுக்கு. மெய்யர்வாள் கழுமலமே. மெய்யர் அப்படின்னு சொல்லும் போது யாரு? மெய்யர் வேற பொய்யர் வேறையா இல்ல. மெய்யர் நம்ம திருமுறைய படிக்கிறவங்கெல்லாம் அடியார் பெருமக்கள் எல்லாமே மெய்யடியார்கள். கேட்கிறவங்களும் மெய்யடியார்கள். கேட்கிறவங்களுக்கும் பலன் உண்டு, கற்றாரும் கேட்டாரும். கற்றவங்களுக்கும் பலன் உண்டு, கேட்கிறவங்களுக்கும் பலன் உண்டுன்றத நம்ம ஞானசம்பந்த பெருமான் எடுத்து காமிக்கிறாரு. அத வந்து 12 பேர்ல ஒரு பேரு இந்த கழுமலம் அப்படின்ற பேரையும் பெருமான் எடுத்து காமிக்கிறாரு. அதாவது கோடிய வையகத்தார் ஏத்தும் திரு கழுமலம் நாம் கருதும் ஊரே அப்படிங்கிறார். பகரு நகர் நல்ல கழுமலம் நாம் கைதொழுது பரவும் ஊரே அப்படிங்கிறார். கங்கை சடைமுடி மேல் ஏற்றான் கழுமலம் நாம் கருதும் ஊரே. பொன்னகர புன்சடையான் பூந்தன் கழுமலம் நாம் புகழும் ஊரே. கண்ணுதலான் மேவிய கழுமலம் நாம் கைதொழுது கருதும் ஊரேன்னு கழுமல சிறப்ப அந்த பாட்டுல ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றேன். அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான் கழுமலம் நாம் அமரும் ஊரே. கழுமலம் என்றின்ன பெயர் 12 கண்ணுதலான் கருதும் ஊரே. காவி மலர் புரையும் கண்ணார் கழுமலத்தின் பெயரை நாளும் பரவிய சீர் 12 நன்னூலா பத்திமையால் பனுவல் மாலை அப்படின்னு சொல்லி அதுலயும் குறிப்பிடுறாரு. இந்த கோமூத்திரினாக்க கோமூத்திரம் நடந்து போகும்போது கோமூத்திரம் எப்படி வளைஞ்சு போகுதோ அதே மாதிரி அந்த பாடல்லையும் கொடுத்துக்கிறாரு. காமனை முன் காய்ந்துதல் கண்ணவனூர் கழுமலம் தான் கருதும் முறை அப்படி வளைஞ்சு அந்த யமகம் கமகம் அந்த மாதிரி அந்த பாடல்கள் எல்லாமே நம்ம ஞானசம்பந்த பெருமான் தான் எடுத்து கையாண்டுக்கிறார். இந்த கழுமலம்ங்கிற ஊருக்கு வந்து அவர் பாடின பாடல் வந்து இந்த பாடல் மேகராக குறிஞ்சின்னு சொல்லும் போது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெய்யவர் காட்டும் கழுமலமே அப்படிங்கும் போது அந்த துறை காட்டும் வள்ளல் அப்படின்னு சொல்லியே மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு சாமியுடைய கோயில் பேரே மயிலாடுதுறை இருக்கு. துறை காட்டும் வள்ளல், வழிகாட்டும் வள்ளல் அப்படின்னு வள்ளன்மையோடு இருக்கக்கூடிய நம்ம பெருமான். அந்த பெருமானை வழிபடுறவங்களும் வள்ளல் தன்மையோட தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கழுமலத்தார் குறிப்பிடுறாரு. எப்படி குறிப்பிடுறாரு? இந்த கந்தரலங்காத்தரோட வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாதுகான் கடைவழிக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அருணகிரிநாதரோட திருப்புகளை சொல்றாரு. ஆனாலும் எல்லாத்துக்கும் யாருக்கும் நொய்யளவேனும் இடணும் அப்படின்ற வள்ளல் தன்மையை எடுத்து காண்பிக்கிறாங்க. கழுமல முதலில் திருவாசகத்துல கழுமலம் மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4 பூம்பொழில் காளியில் ஞானசம்பந்தன் தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குறுகாவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஞானசம்பந்தன். பண்களார் தர பாடுவார் கேடிலர்
பளிரர் புகழாமே அப்படின்னு கடிக்குளத்துலயும் சொல்றாரு. எல்லாத்துலயுமே நல்ல சொல்றாரு. இந்த மேகராக குறிஞ்சிக்கிறது மழைப்பதிகம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது நீலாம்பரியா. இந்த பண்ணல திருஞான சம்பந்தர் மட்டும்தான் பாடியிருக்கிறாரு. இது நீலாம்பரி ராகத்தை இரவு பண் ராக்காலத்துல பாடக்கூடியது. மாலை காலத்துல காலையில பாடுறது இருக்கு இல்லைங்களா. புறநீர்மை காலையில நம்ம திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம், புறநீர்மை பண்ணல பாடுவோம். இது இரவுல பாடும்போது நீலாம்பரி ராகம். அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இது மலைக்கும் இருக்கும். 129 135 பதியங்கள், 7 பதியங்கள் புலரைந்தும் பொறிகலங்கி நெறிமேங்கியும் திருவையாற்று பதிகம். அந்த மாதிரி மெய்த்தாறு 7 செய்யும் சொல்லிட்டு திருமுதுகுன்ற பதிகம். இப்படி நிறைய பதிகம் 6 இதையும் பாடியிருக்கிறார். அந்த 7 பதியத்திலே அறுபகையும் செற்றணும் ஆறாடு சடைமுடியன் பாடல்லாம் இந்த பண்ணுக்குரிய இந்த பதியங்கள்லாம் 2 கட்டளையா மாத்தி இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் இந்த கட்டளை இல்லை. இருந்தாலும் பொதுவா தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு ராகம் இருக்கு. இந்த ராகம் பாட்டினா மழை வரும் அப்படின்னு. அப்ப ஒரு சமயம் திருவாவடுதுறை ஆதீனம் அந்த நம்ம ராமநாதபுரம் போயிருந்தப்ப அங்க ரொம்ப வறுமை பஞ்சம் அடியார்கள்லாம் ரொம்ப துயருக்கிறாங்க. அப்ப அந்த நாட்டு மக்களுடைய துயருக்கு இறங்கி தம் அடியார்களோட மேகராக குறிஞ்சி பாடின உடனே அந்த விரைந்து மழை பெஞ்சான். அதனால ஒப்புகையா இருக்கிறதுக்காக இந்த இந்துஸ்தானி சங்கீதத்துல கூட இல்லையா, இந்த ராகத்துக்கு இணையா எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி ஞானசம்பந்தர் ஒருத்ததான் பாடிக்கிறார். அதையும் குறிப்பிடுறாங்க அந்த மேகராக குறிஞ்சியில. திருக்கழுமலம் அப்படின்றது. இப்ப நம்ம இந்த கழுமலத்துக்கு எல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா. நலங்கொண் மாமலர் தூவி நாள்தோறும் வலங்கொள்வார் வினை மாயுமே. அந்த நலங்கொள்வார் மாமலர் தூவி நம்ம என்ன ஆகும், நாள்தோறும் வலங்கொள்வார் வினை மாயுமேன்னு வர்றாரு. அப்ப ஞானசம்பந்தன் செந்தமிழ் பாட நோய் பிணி மாறும். இந்த ஞானசம்பந்தனுடைய பாடல்களை பாடுனா பிணி மாறுமே அப்படிங்கிறார். திருக்கழுமல நம்ம நம்பி ஆரூர பெருமானுக்கும் அங்க சீகாழியில ஒரு கால் மிதிக்கல. நம் ஞானசம்பந்தர் வாழ்ந்த இடம் இருந்த இடம் எப்படி காரைக்கால் அம்மையார் இருந்த இடத்துல நம்பி ஆரூர் பெருமான் கால் மிதிக்கல. அதே மாதிரி திருப்பூந்துருத்தியில நம்மளுடைய திருநாவுக்கர சுவாமிகள் உளவாரம் பண்ணிய இடம்னு சொன்னதுனால அங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் காலை மிதிக்கல. அதே மாதிரி இங்கேயும் கால் மிதிக்கல, எங்க கழுமலத்துல மிதிக்காதனால அவரு வளமா திருக்கோல காப்பிடுறாரு. அங்கதான் பாக்குறாரு. அப்பா சொல்றாரு, கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே அப்படின்னு நம்பி ஆரூர பெருமான் சொல்றாரு. இந்த திருவாரூர் பதியத்திலையும் கூட சொல்ற, நறுமலர் பூவும் நீரும் கொண்டு நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனேன்னு நம்பி ஆரூர பெருமான் சொல்றார். இந்த பூவும் நீரும் கொண்டு வழிபடணுங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. நேற்றுக்குடி பதியத்துல சொன்னாங்க. எல்லா பதியத்திலையுமே நம்ம திருமுதுகுன்ற பதியத்திலையும் கூட எல்லாத்துலயும் நாள்தோறும் நீரும் மலரும் கொண்டு வழிபடணுன்றதையும் எல்லாருமே சொல்றாங்க. பட்டினத்தடிகளும் திருக்கழுமல மும்மணி கோவைன்றதையும் அவரும் நிறைய எடுத்து காமிக்கிறாரு. அதுலயும் கூட கழுமல மும்மணி கோவை பட்டினத்தடிகள் பாடியது 11ஆம் திருமுறையில வருது. அப்ப அந்த பிறவி சுழல் தடுமாறும் பழக்கம் பெற்ற யான் சோர்ந்து இழைக்கும் இயல்புடையும் நான் அப்ப ஜோதியாய் வணங்கக்கூடிய என்னுடைய திருநாமத்தை திருவைந்தெழுத்தினை உணர்ந்து நான் ஓதல அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் நின்னை நினைஞ்சு ஒரு சொல்லும் நான் பிளந்து ஓதும் அருள் நூல்களையும் பின்பற்றவில்லை. அப்ப அந்த நூல்களை பயின்ற ஆசிரியரை அடைந்து கேட்டு அறிந்தவனும் அல்லன் அப்படின்னு சொல்லி நம்ம கழுமல மும்மணி கோவையில சொல்றாரு. அப்ப நாயன் இங்கனம் நின்னை வழிபடுவதற்குரிய தகுதியற்றவனாய் இருக்கிறேன். இந்த ஓய்வான காலத்துல எப்போதாவது உன்னை நினைக்கிறேன்னா நினைஞ்சு இட்டது பச்சிலையாயினும் அதனை நறுமலராகவும் யான் நின்னை நினைந்து சொல்வது பிழை மலிந்த சொல்லாயினும், பிழையா சொல்லியிருந்தா கூடி நீ என்ன பண்ணணும், நின்னை வழிபடுவதற்குரிய திருமந்திரமாக கொண்டு எளியேனையும் பிறப்பிறப்பென்னும் பெருங்கடலில் ஆளாத வண்ணம் நின் திருவடியாகிய நெடுங்கரையில் சேர்த்து காத்தல் அருளாளனாகிய நினைக்குரிய கடமையே ஆகும் சொல்லி எடுத்து காமிக்கிறாப்ப அந்த கழுமல வாணனை நோக்கி அடிகள் வேண்டி கொள்வது இந்த பாடல் அருள்நனி பழுத்தன்றத பாடலை பாடி காமிக்கிறார். இப்ப போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அன்றே என இணையாக செப்பும் தூதும் பெறா முலை பங்கர் தென் தோணிபுரேசன் வண்டின் தாதும் பெறாத அடி தாமரை சென்று சார்வதற்கே இதேதான்
நம்ம திருமூலரும் திருமந்தத்துல யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னாரு. இந்த எப்படி வழிபடுற கழுமல மும்மணி கோவையில சொல்றாரு. இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம். 129 திருக்கழுமலம் மேகராக குறிஞ்சி. இது நீலாம்பரி ராகத்துல பாடுறாங்க. நம்ம திருவாசகத்துல கூட பொன்னூசல் பாடுறோம் இல்லையா, அது கூட கிட்டத்தட்ட இதே இந்த நீலாம்பரி ராகத்துல தான் எல்லாருமே பாடுறாங்க. இந்த கழுமலம் திருநிலை நாயகி அம்மையுடனரை பிரம்மபுரீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி. எப்படியெல்லாம் இந்த இருக்குது ஞானசமுத்திரம். அந்த எப்பவுமே ஞானசமுத்திரம் ஊர்வலம் நிலவளம் எல்லாத்தையும் குறிக்கிறார். இந்த பதிகம் பாடப்பட்ட சூழ்நிலை பெரிய புராணத்துல எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. தன்னுடைய 6வது தல யாத்திரையில நடுநாடு மற்றும் தொண்டை நாடு தலங்கள்லாம் போய் அங்க பல பதியத்தை பாடி பரமனை பணிஞ்சு திருஞான சம்பந்தர் பல நாட்கள் சீர்காழி தலத்தில் தங்கியிருந்தார். அப்போது பாடின பாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிகம் மலைவட்டல் பதியத்துல ஒன்றாக கருதப்படுது. முதல்ல திருமுறையில மேகராக குறிஞ்சி பண்ணல இசைத்து பாடும் வண்ணம் திருஞான சம்பந்தருடைய 7 பதியங்களும் மலைவட்ட பதியங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பதியங்களை பக்தி உணர்வோட பாடி மனம் ஒன்றி பாடினோம்னா என்ன ஆகுமா, மழை பொழியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. எல்லாரும் மழை வேண்டியும் நாங்களும் கூட பாடத்தான் செய்யறோம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்று சிறந்தவன்பால் நாவியலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலங்கொள் கோயில் வாவிதோறும் கண் கமல முகங்காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியிரும் கழுமல கருங்குவளை கருணைதல் கண்காட்டும் கழுமலமே. இப்படி நம்ம ஞானசம்பந்தர் முதல் பாடல எப்படி கழுமலத்தை எடுத்து காமிக்கிறார்ன்றதையும் பார்க்கிறோம். 3 கண்களையும் 3 விதமான கண்கள் இருக்குது மலர்களுக்குன்றதையும் அதை எடுத்து காமிக்க விடை வடிவத்துல எழுதிய உயர்த்திய அந்த வலிமையான கொடியுடைய சிவருமானுடைய திருவடிகளே நமக்கு சரண். அப்ப அந்த நாவின் கண் பொருந்தி கலைமகள் இருக்கிறா இல்லையா. இப்ப இந்த பாட்டுல கலைமகளை குறிப்பிடுறார். கலைமகளாகிய சரஸ்வதி தேவி இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுது. அப்ப தனக்கு அளிக்கப்பட்ட அந்த கடமையை படைப்பு தொழில் புரிவது சரிவர செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த நோக்கத்தோடவும் சரிவர செய்யல அப்படின்ற நோக்கத்தோட யார் செய்யறாங்க அப்படின்னு பிரம்மனுடைய நாட்கள தான் சரஸ்வதி இருக்கிறா. அந்த பிரம்மன் வழிபட்டதுனால இந்த ஊருக்கு பிரம்மபுரம் சீர்காழியில ஒரு 12 பேர்ல அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு சொல்லி நாம பாடல்ல குறிப்பிடுறாங்க. அந்த சரஸ்வதி தேவியும் பிரம்மனோட சேர்ந்து இறைவனை வழிபட்டிருக்கிறா. அப்படி வழிபட்டிருக்கணும்னு சொல்லியும் இந்த குறிப்பு நமக்கு உணர்த்துது. மேலும் பிரம்மனது நாவல சரஸ்வதி எப்போதும் பொருந்தி இருப்பா. அப்ப அப்படி இருக்கிறதுனால பிரம்மன் பெருமானை வணங்கும் போது சரஸ்வதி தேவியும் உடனிருந்து வழிபட்டதாகத்தான அர்த்தம். அப்படி அதனால இந்த நாவியலும் மங்கை அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவிய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டுட்டு இந்த சிவருமான வழிபடுறதுனால திருஞான சம்பந்தர் அவருடைய பதிகத்தினுடைய பாடல்ல இந்த 1வது பாடல்லையும் சொல்லப்படுது. இந்த பதிகத்தில் 4வது பாடல்லையும் சரியை மற்றும் கிரியை நெறி வழிபாடுகளையும் குறிப்பிட்ட ஞானசம்பந்தர் இந்த பாடல்ல யோக நெறி பற்றி குறிப்பிடுறாரு. அறுபகை பாடலையோ எப்படி சினமலி குணங்கள்னா உயிருக்கு கேடு விளைக்கிறதால உயிரோட உட்பகைகளாக கருதப்படுது. காமம், குரோதம், மோகம், உலோபம், மதம், ஆச்சரியம் இந்த 6 உட்பகைகள் இருக்கு. அந்த உட்பகைகளும் உயிரினை ஆட்கொள்ளும் போது உயிர் தனது நிலையில செயல்படாம அந்த பகை உணர்வுடையே செயல்படும். அப்ப அந்த 7 இடத்தில் கொண்ட நாட்டத்தை இழந்து முறையற்ற செயல்களை செய்யக்கூடிய தீய வினைகளை சேர்த்துக்கிடுது. அதனால இந்த உயிர்களுக்கு நன்மை தரகு தவிர்ப்பது நலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த வழின்னா காற்று நிறுவிய நிலைபெற செய்த வழி நிறுவிய அப்படின்னு சொல்லி நிறுத்தி காற்றை நிறுத்தி செய்யப்படுது மூச்சு பயிற்சி பிராணாயாமம். உலகத்துல நோய் நிறைய பரவும் போது என்ன மூச்சுலதானே மூக்குல மூச்சு எப்படி வருதுன்னு பாக்குறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த நுரையீரல் சீரா இருக்கிறதுக்கு பாக்குறாங்க மருத்துவர்கள்லாம். அப்ப அந்த மனன் உணர்வுனாக்க மனம் கூட்டல் உணர்வு
இறைவன் பற்றிய சிந்தை உடையவர்களா இருக்கவங்க எல்லாம் ஒன்றிய மனத்தோடு தியானிக்கணும் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டு சொல்ற. இந்த தனது உருவத்தை போன்று உருவம் அளித்தருளும் கூடியது சாருபம் பதவி அளிக்கக்கூடிய அருளை புரிவான் பெருமான். சாருபம் என்பது கழுமலத்துல உள்ள நீலநிறத்து கரையும் கரைக்கண்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சடையில் உள்ள கங்கை நதியும் தவிர்த்த மற்ற அடையாளங்களோடு சிவருமானை போன்று திகழ்தன்னு சொல்லி தர்மியாதின குறிப்புல தெரிவிக்கிறாங்க. மூலாதாரத்து மூன்றழுகணலை எழுப்பும் மூன்றழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு விநாயகர்ல நம்ம அவை பிராட்டின்னு குறிப்பிடுறாங்க. அந்த மூலாதாரத்து கரலை எப்படி எழுப்பணும், படிப்படியா உயர்த்தி 6 ஆதாரத்துக்கும் அப்பால இருக்கக்கூடிய சகசர தளம் செல்ல வச்சு அங்க குவிந்து கிடக்கும் மலர நிமிர்த்தியும் செயல்ல உயிர் வெற்றி அடைந்தா என்ன ஆகும், அங்க ஞான பிளம்பா இறைவன் தோன்றுவான் அப்படிங்கிறது. அதுதான் மலர்மிசை எழுதரு பொருள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட. கணம்னா மேகம், இந்த பொருளுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. அப்படி சொல்லி சொல்லும்போது இவர் என்ன பண்றாரு, இங்க கருங்குவளை மலர்களும் திருவேலிமலை தளத்துல விட ஞான சம்பந்த பெருமான்னு என்ன சினமரை அறுபகை மிகு பொறி சிதைத்தரு வகை வழி நிறுவிய மனநுவர் ஒரு மலர்மிசை எழுதரு பொருளிய தமும் உணர்பவர் அப்படின்னு சொல்லி திருவேலிமலை பதியத்திலையும் குறிப்பிட. அடியார்கள்லாம் கலைமகள் திருமகள் செயமகள் அப்படின்னு சொல்லி புகழ்மகள் இவங்கள்லாம் அம்பால் பொருந்த உலகின்ல இனிதாக வாழ்வார்கள் சொல்லி ஒரு பதியத்துல பாடுற. 3 தேவியலை பற்ற குறிப்பையும் இந்த ஒரே தேவார பதியத்துல குறிப்பிடுறாரு. இனமலி புகழ்மகள் மலர்மகள் கலைமகள் செயமகள் மணமகிழ்வோடு பயில்பவர் மலர்மகள் கலைமகள் செயமகள் அப்படின்னு சொல்லி திருவேலிமலை தளத்துல பாடும்போது அதிலையும் சொல்றாரு. கலைமகள் தலைமகன் இவன் என வருபவர் அலைமலி தருபொருள் அறவோடு நகுதலை இலைமலி இதழியும் இசைதரு சடையினர் இலைமலி விழலையே நினைய வளவரே. இந்த திருவிழிவிளை நினைச்சவங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, தக்கன் வந்து சிவருமான புறக்கணிச்சு யாகம் செய்யறான். அந்த அப்பா யாகம் செய்யும் போது கலைமகளோட மூக்க வீரபத்திரல அறியப்பட்டது. அப்போ ஒரு கலைமகளுக்கு நாமகள்னு பேரையும் கொடுக்கிறார். கலைமகள் நாவினாள் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட. பிரம்மனோட நாவில அமர்ந்திருக்கிறாள் இல்லையாவ, அதுக்காக அதையும் குறிப்பிடார். நாமகள்னு பேர் வந்தது அதனாலதான். ஆழம் நிறைந்த அகழி அப்படின்னு வார்கிடங்குன்னா ஆழம் நிறைந்த அகழி, அதையும் குறிப்பிடுறாங்க. நாவினால் மூக்கு அறிவித்த நம்பருக்கு இடமாவது. அப்ப அந்த கழுமலம் தளத்தின் மீது அந்த அருளிய பாடல்ல கலைவாடிய மூக்கையும் தக்க யாகத்துல நிகழ்ச்சியும் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுறாரு. தக்க யாகத்துல பங்கேற்றனால அவங்களுக்கு தண்டனை பெறல, அதனால அப்பர் பிரானும் மணிவாசகரும் இதை சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாங்க இந்த இவங்க செஞ்ச தவறுகளை தான் திருத்துறாங்க, தண்டனை கொடுத்தாலும் தவறுகளை திருத்துறாங்க. அப்ப இப்போ வேள்வி செய்யும் போது ஒரு ஆச்சாரியனை வைக்கிறாங்க, அவ பிரம்மனான நினைச்சு வைக்கிறாங்க. அவரு இல்லைன்னா ஒரு கூர்ச்சத்தை இந்த பிரம்மனா வச்சு பாவிச்சு வேள்வியை தற்காத்து நடத்துறாங்க. அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட நீதிக்கு மாறாக வேள்வி நடத்தப்படுவதுதான் கண்டிச்சு கடமையில தவறியதுக்காகத்தான் தக்க யாகத்துல வந்து தண்டனை கிடைக்குது. அதையும் வந்து குறிப்பிடுறாங்க. தண்டனை நடந்தான்னு சொல்லி அதையும் நாம உணரலாம். இப்படி இந்த நிகழ்ச்சி செய்வோருக்கும் வேள்வி தலைவனுக்கு வேள்வியை சரிவு நடத்தணும் சம பங்கு இருக்கிறதையும் குறிப்பிட்டு அதுல சொல்றாங்க. இதுலதான் அந்த எப்படியெல்லாம் கருதினார் உலகில் கருத்துடையோர் சேர் கழுமல நகர் எனலாமே அப்படிங்கிற. திருவுந்தியார்ல நாமகள் நாசி சீரம்பீரமன் பட சோமன் முகம் நேரி துந்தி பெற தொல்லை வீணை கெட உந்தி பெற. திருவாசகத்திலையும் தோணோக்கத்திலையும் தக்கையாகத்துல பங்கேற்றதுக்காக கலைமகள் மூக்கு அறியப்பட்டதுன்னு சொல்லியும் அதையும் மணிவாசகர் குறிப்பிடுறாரு. அதையும் குறிப்பிட்டு சொல்ற. இந்த பதிகத்துக்குடைய நம்ம வந்து என்ன விளக்கப்பா, காமன்னுடலுயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம்பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தொல்நோக்கம் ஆடாமோன்னு அழிவர. சேனா எருது, சேவுயரும் தென்கொடியான். சேனா எருது இடபம் குறிக்கும் இல்லையா. தின்னா வலிமை, பெருமானது ஒரு கொடியின வலிமையான கொடி அப்படின்னு குறிப்பிடுறார் ஞானசம்பந்த பெருமான். எப்போதும் வெற்றியே பெறுகின்ற கொடி வந்து நம்ம பெருமானுடைய கொடிதான், எப்பவுமே வெற்றியை பெறக்கூடியது. அதனாலதான் அது தின்கொடி அப்படின்னு அழைச்சுக்கிறாரு. அப்ப வாவினா நீர்நிலை, வன்கமலம் செழிப்போடு வளர்ந்த தாமரை மலர்களையும் குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த
இடப லட்சணை தாங்கிய அந்த வெற்றி கொடையுடைய சிவருமானுடைய திருவடிகளே நமக்கு சரண் என்று தனது நாவில் அமர்ந்துள்ள சரஸ்வதி தேவியோட இருக்கக்கூடிய பிரம்மதேவனும் பெருமானை சிறந்த அன்போடு வழிபட்ட கோயில் இந்த கழுமலம் என்று அழைக்கப்படுகிறது. சீர்காழி தலத்தில் உள்ள கோயில், திருக்கோயில் தான் இது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாரு. அப்ப இந்த தலத்தோட மகளிரோட முகத்தை நினைவூட்டும் வகையில குளங்கள் தோறும் செழுமையான தாமரை மலர்கள் மலர்ந்துக்குது. அப்ப அந்த மகளிரின் வாய் போன்று செங்கலினை மலர்களும் இருக்குது. காவி மலர்கள், கருங்கோளை மலர்கள் மற்றும் நெய்தல் மலர்கள் தலத்து மகளிருடைய கண்கள் போல வளர்ந்துக்கலாம் இந்த மலர்கள்லாம். அப்ப இந்த இத்தகைய இயற்கை காட்சியில் கொண்டதாகிய அழகிய மகளிர் வாழ்கின்றது இந்த தலம் கழுமலம் அப்படின்னு சொல்லி அவரு குறிப்பிடுறாரு. அதுல 3 விதமான கண்கள் இருக்கிறையும் வாவீரும் கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும் கழுமலமே அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிடுறார். அந்த திருவடிகளை நம்ம எப்பவுமே நம்ம சரணாக கதி அடைஞ்சிட்டோம்னா பெருமான் நம்மளுக்கு வேணுங்கிறத அவர் பார்த்துக்கோ. நம்ம சொல்றோம் எனதுவே தாங்க நம்ம பெருமான் உள்ளிருந்து உணர்த்தினாதான் நம்மளாலையும் சொல்ல முடியும். இல்லைன்னா நமக்கு என்ன செய்ய முடியும்? பெருமானுடைய வழிகாட்டுதலாம் நமக்கு என்னைக்கு முக்கியன்றதையும் குறிப்பிடுறாரு. அடுத்து 2வது பாடல்ல பெருந்தடங்கன் செந்துவர்வாய் பீடுடைய பெருந்தடங்கன் செந்துவர்வாய் பீடுடைய மலை செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெண்ணீரு அலங்கரித்தான் அமரர் தோழ அமரும் கோயில் தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண் நாற்களல் பந்தம்மானை பாட்டையரும் கழுமலமே சுண்ண வெந்நீர் அலங்கரித்தான் அப்படின்னு கூட பாடல்ல சொல்றாரு பாருங்க. கருந்தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் சுண்ண வெந்நீர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பசுவாமிகளும் பாட சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிமையுடன் வளரும் பலரினும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். இதே சந்தனம் அரைச்சு கொடுத்தேவும் நம்ம மூர்த்தி நாயனார் எப்படி இருந்தாரு அதே மாதிரி கருந்தடங்கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டலரும் கழுமலமே அம்மானையும் குறிப்பிடுறார். பண் சுமந்த பாடல் பரிசு படுத்துறார். அதோட சொல்றாரு மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னு சொல்லி அந்த பந்து விளையாடும்போது அம்மானை பதியத்துல படமா அதையும் சொல்றாங்க. இந்த பாட்டுல எப்படி சொல்றாங்க? பெருந்தடங்கன் பிரம்மனும் சரஸ்வதியையும் வழிபட்ட அந்த திருக்கோயில் சொல்லி இந்த பதிகத்துல முதல் பாடல குறிப்பிட்டாரு திருஞான சம்பந்த பெருமான். இந்த பாடல்ல தேவர்கள்லாம் வழிபட்ட செய்தியையும் குறிப்பிட்டார். தடங்கன் அப்படின்னா அகன்ற கண்களுடைய, செந்துவர்னா பவளம்போன்று சிவந்தவாய், பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேன் அடையாளம் காமிச்சு சொல்றாரு. பீடுனா பெருமை பொருந்திய, அருந்தகையன அருமையானது, பெருதற்கரிய எது? செல்வம், விபூதி. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? விபூதினா சிறந்த செல்வம், பூதினா செல்வம், விபூதினா சிறந்த செல்வம். நம்ம என்ன பண்றோம்? திருநெல்வேலிலாம் திருக்கோயில கொடுத்தாங்கன்னா வாங்கி பூச்சி தூண்ல போட்டு வந்துருவோம். எங்கேயாவது போட்டு கிண்ணத்துல வச்சுனா அதில் போட்டு வந்துடும். ஒரு அங்கங்க பேப்பர் தர்றாங்க, அதில் மடக்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம், வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கலாம், இல்லத்துல வச்சு நம்ம இல்லத்துல வச்சுக்கலாம், திருநீற்று பேழையில கூட வச்சு பூசிக்கலாம், திருநீற்று பை இருந்ததுன்னா அதுலயும் போட்டுக்கலாம். இந்த விபூதிய தரையில சிந்தர் கூட பெரிய பாவம் அப்படின்னு அதையும் சொல்றாங்க. கருந்தடக்கை பல வகையான தானங்கள் அளிக்கும் அந்தணரோட கை எப்படி இருக்குதாமா? மிகவும் அதிகமாக தானங்கள் வழங்கக்கூடிய கை அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்தணர்களுக்கு தானம் அளித்தல், தானம் வாங்குதல், வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், அப்புறம் வேள்வி வளர்த்தல், அப்புறம் வேள்வி செய்வித்தல், இந்த அந்தணனுடைய 6 கடமைகளும் பண்டைய நாட்களை கருதப்பட்டுச்சு. இந்த பாடல்ல திருஞான சம்பந்த பெருமான் இறைவனது தன்மைகளை புகழ்ந்து பாடியோன்னா அந்தண மகளிர்களா என்ன பண்றாங்களாம்? கலர்ச்சிக்காய் அப்படின்ற அந்த கலர்ச்சிக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சு அம்மானை பந்து விளையாடுற மாதிரி இந்த காலில் தூக்கி போட்டு அந்த வலுவலுன்னு இருக்க காயை வச்சு ஆடுறாங்க. அந்த ஆட்டங்கள் ஆடுறதா கூறுறாரு. இந்த குறிப்பு நமக்கு மணிவாசாடிகளையும் அவருடைய திருவம்மானை பதிகத்தை நினைவூட்டுறது. இந்த கலர்ச்சிக்காய்ங்கிறது வலுவழுப்பா இருக்கக்கூடியும் உருண்டையாகவும் இருக்கக்கூடிய கற்கள்,
அந்த கற்களை மேல தூக்கி போட்டு போட்டு பிடிக்கக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டு சங்க இலக்கியத்திலையும் குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த பெரியதும் அகன்றது வாய்ந்த கண்கள் உடையக்கூடிய அந்த பெருமாட்டி என்ன பண்ற, அகன்ற ஒளியில் உடையக்கூடிய பெருமாட்டி அப்பவள அப்புறம் இதே இது இந்த கழுமலத்துக்கும் நம்ம மதுரை பதியமும் படிக்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே கழுமல பெருமானும் பெருமாட்டியும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாராதான். பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே அப்படிங்கிறது. இந்த மலை செல்வியும் ஆகிய பார்வதி தேவிய பிரியாத மேனியுடைய பெருமான் அந்த மிக அருமையான திருநீர் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய பெருமான் எப்படி எல்லோரும் வானோர்களும் தொழக்கூடிய அந்த பெருமான் திருக்கோயில்ல கழுமல கோயில்ல இருக்கிறாரு. வானோர்கள் தொழ அமரும் கோயில் அப்படின்னு வேள்விகளை செய்யறவங்களும் அந்தணர்கள் வீடுதோறும் இறைவனது புகழத்தக்க பெருமையை பாடிட்டே இருக்காங்களாம். கருமையான கண்களுடைய பெண்கள்லாம் கலர்ச்சிக்காய் விளையாடிட்டு அவ பாடிட்டு இருக்காங்களாம். அதையும் குறிப்பிட்டுட்டு இந்த திருக்கோயில் வல்லன்மையோடு விளங்கும் நீண்ட கைகளுடையவங்கன்னு முத்தி வளர்க்கக்கூடியவங்கன்னு அதையும் குறிப்பிட்டு அதையும் சொல்றாரு. அடுத்து 3வது பாடல் அதுதான் நம்ம தலைப்பு மெய்யர்வாழ் கழுமலமே அப்படின்னு சொல்லி தலைப்பை கொடுக்கிறார். மெய்யர்வாழ் கழுமலமேன்றத எப்படி கொடுக்குறாரு? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேன் சிவபுராணத்தோட ஒரு வரி வரும். அப்ப மெய்யர்கள்ல யாரு? மெய்யரின் மெய்யன்றதுனால அவனை மெய்யாக கொண்ட நாமும் மெய்யடியார்கள் குழுவை சேர்ந்தவர்களாகும் அப்படின்னு நம்மளும் எடுத்துக்கலாம். அது பொய்யர்கள் கடிந்த மெய்ச்சுடரே கோயில் திருப்பதியத்திலும் சொல்றாரு. ஆணவத்தின் மரப்பால அறியாமையே உருவான உயிர்கள் ஞானத்தையும் அதுவே குருவடிவு தாங்கி நமக்கு அருள் புரிய கலந்ததுன்னு சொல்லி அதையும் அறியாது இந்த உயிர்களை அறிய மாட்டா அதையும் பெருமான் குறிப்பிடுறாரு. இதுல என்ன சொல்றாரு? அலங்கல் மலிவா வானவரும் தானவரும் மலை கடலை கடைய பூதம் கலங்க எழு கடுவிடம் உண்டிருண்ட மணி கண்டத்தோன் கருதும் கோயில் விலங்கல் அமர் பயன் மறந்து மீன் சனி புக்கூன் சலிக்கும் காலத்தானோ கலங்கலீனமான பெருவன் கையுடைய மெய்யர்வாழ் கழுமலமே. மலர் மாலை அணிஞ்ச அந்த தலத்தினுடைய அந்தனுடைய கொடைத்தன்மைய பாடல்ல குறிப்பிட்ட அந்த வள்ளல் தன்மையை குறிப்பிட்டு வள்ளல் தன்மையை குறிப்பிட்டு அலங்கல் மாலை தானவர்னா அசுரர், விலங்கல்னா மலைகள், விலங்கல் போது மலைகள், சிலம்புனாலும் மலைக்கு நிறைய பேர் இருக்கிற மாதிரி இது விலங்கல்னு மலைகள். அந்த மேகங்களை தடுத்து குளிர்விக்கிறனால மழை பொழியுது. இப்ப அந்த பயனையும் குறிப்பிட்டிருக்காரு. புயன்னா மழை. இந்த மீன் மகர ராசியில மகத்தில் புக்கதோ சரியென காணாய் உன்சலிக்கும் மீன் சனி புக்கு மகத்தில் புக்கதோ சரியென காண நம்பி ஆரூர் சொன்னார். அந்த மகர ராசியில சனிப்பு என்ன நாட்டுல வறட்சி நிலவும் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வானவர்கள் சொன்னாங்கன்றதையும் அதையும் ஞானசம்பந்த பெருமான் எடுத்து காமிக்கிறாரு. தேவர்களுடைய மாலையெல்லாம் வாடாது அப்படின்னு அவங்க கண்ணி வைக்க மாட்டாங்க. அதையும் குறிப்பிட்ட நலவெண்பான்ற நூல்ல இந்த தகவல் நலனை போல எல்லா உருவமும் இருக்குது. அப்போ 4 பேர் அவங்க 4 தேவர்கள் சொல்லி தமையந்தி அடையாளம் கண்டுக்கிட்டா. ஏன்னா எப்படி தெரியும்? அவங்கெல்லாம் வாடாத மாலை, அவங்க மாலை வாடாது, அதை வச்சு அவ கண்டுபிடி. அதையும் சொல்லி நலவெண்பாலையும் குறிப்பிடுறாங்க. இந்த மலர் மாலை அணிந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல கடைஞ்ச போது பூதங்களும் கலங்குவன்னா கொடிய ஆழகால விஷயம் பார்க்கடல் பொங்கி எழுந்துச்சு. அப்ப தேவர்களையும் அசுரர்களையும் காக்க வேண்டி பெருமான் தானே உட்கொண்டு திருநீலகண்டம் கரைக்கண்டன் காய்ட்டார். திருநீலகண்டம் ஆனதாதான் திருநீலகண்டம் தீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் சொல்லி அவ்வினைக்கு விரை பதியத்திலையும் பாடுவார். அந்த காக்க வேண்டி தானே உட்கொண்டு தனது கழுத்துல தேக்கினால என்னாச்சு? அந்த கரிய மணி படந்துச்சு. அந்த கரைக்கண்டனா இருக்கக்கூடிய அந்த கழுத்துல உடையக்கூடியவர் அவன் உடையவராக மாறிட்டான். அந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமான் உறைவிடமா கருதுவது கழுமலம் தலத்தில் உள்ள திருக்கோயில் தான். மலைகள் மீது அமர்ந்து மழை பொழிய மேகங்கள்லாம் மழை பொழிய மறக்கும் காலத்திலும் மகர ராசியில சனி கோள் பூந்துச்சுன்னா என்ன ஆகும்?
மழை பொழிய மறுக்கும். அப்புறம் வறட்சி நிலவி உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள்லாம் உண்பதற்கு எதுவும் கிடைக்காம ரொம்ப தவிப்பாங்க. அந்த தவிக்கக்கூடிய அவதி விடுற நேரத்துல கூட மனங்கலங்காமல தொடர்ந்து வள்ளல் தன்மையோட மக்களை காப்பாற்றும் பொருட்டு பொருள் கொடுத்து சிவந்த கைகளுடைய உண்மையாளர் வாழ்வது கழுமலன தலமாகும். அதாவது மகர ராசியில் தனி புகுந்து உணவு கிடைக்காமல் மக்கள்லாம் உடல் இழைச்சு பஞ்ச காலத்துல மனம் கலங்காது என்ன செய்வாரா, பெரிய வள்ளன்மையோடு நம்ம பெருமான் என்ன பண்ணுவாரா, மக்களை காக்கும் உண்மையாளர் வாழும் கழுமலத்தின் கண் உள்ளதுன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுறாரு. அடுத்து 4வது பாட்டு. பாரிதனை நலிந்தமரர் பயமெய்த சயமெய்தும் பரிசு வெம்மை போரிசையும் புறமூன்றும் ஒன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருந்தும் கோயில் வாரிசைமென் முலைமடவார் மாளிகையின் சூழிகை மேல் மக பாராட்ட காரிசையும் விசும்பியெங்கும் கணங்கேட்டு மகிழ்வெய்தும் கழுமலமே. இந்த மண்ணுல மக்கள்லாம் வருந்துறாங்களாம். எப்படி எப்படி பாரிதனே நிலவுலக மக்கள்லாம் நலிந்து நலிவடைய செய்து வருந்தியும், பரிசுனா இங்க தன்மை, வெம்மைனா கொடுமையான அந்த இசையில நிகழ்த்தக்கூடியது. அப்பேற்பட்ட ஊர்ல எப்படி இருக்காங்களா, மலையாகிய வில்லு, குளிகைன்னா சூழிகைனா உச்சி, கார்மேகம், கார்னா மேகங்கள், காரிசையும் மேகங்கள். அப்ப வானவெளியில உலாவக்கூடிய கந்தர்வர்கள், மடவார்னா அழகும் இளமையும் பொருந்திய மகளிர்கள்லாம் பாராட்ட தாலாட்டு பாடுறாங்களாம். வீட்டுல அவங்க எப்படி பாடுறாங்களாம், தாலாட்டு பாடும் அன்னைமார்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளை கொஞ்சியும் பாராட்டியும் பாடுறதை இன்னைக்கும் நம்ம பாக்குறோம். தாலாட்டு பாடுறாங்க இல்லையா குழந்தைகள் தூங்குறதுக்கு, அந்த மாதிரி தாலாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்ப நில உலக மக்களை பலவிதமா வருத்தி தேவர்களை அச்சமடைய செய்யக்கூடிய அந்த கொடிய போர்னை செய்து வெற்றி பெறுகின்ற அந்த இயல்பையுடைய திரிபுரத்து அரக்கர்கள் பார்த்தாங்க. நேற்று கூட சொன்னாங்க, திரிபுரத்து அரக்கர்களை எப்படி எங்க இருந்து பறக்கும் தன்மை 3 பறக்கும் கோட்டைகள், அதான் ஆணவம் கர்மம் மாயை, அந்த 3 நம்மகிட்ட இருக்கு. அந்த 3 கோட்டைகளை அதான் குறிக்கும். அந்த திரிபுரத்து அரக்கர்களையும் ஒரே சமயத்துல அழிக்கும் பொருட்டு மேருமலையாகிய வெள்ள வளைச்சு அம்பெய்த சிவருமான் பொருந்தி அமர்வது. அந்த பெருமான் எங்க அமர்றாராம், கழுமலத்தில் உள்ள திருக்கோயிலாகும். இந்த தலத்துல கச்சு பொருந்திய மிருதுவான மார்பகத்திலுடையவரும் அழகும் இளமையும் பொருந்தியவருமாகிய இந்த மகளிர் மாட வீடுகள்ல எல்லாம் உச்சியில நின்றவண்ணம் தங்களது குழந்தைகளை இசைப்பாட்டு பாடி தாளாட்டுறாங்களாம். மேகங்கள் உலாவும் வானவெளியில பறந்து செல்லும் கந்தர்வர்கள்லாம் இந்த தாளாட்டு பாட்டை கேட்டு மகிழ்ந்திருக்காங்களாம். இத்தகைய மகளிர் வாழும் தலம் இது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை பாடி பாராட்டுற இசைய மேகங்கள் உலாவும் வானவெளியில இருக்க கந்தர்வர்கள்லாம் கேட்டு மகிழக்கூடிய கழுமல நகராகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து 5வது பாடல். ஊர்கின்ற அறவமொழி விடு திங்களொடு வன்னி மத்த மன்னும் நீர் நின்ற கங்கை நகு வெண்டலை சேர் செஞ்சடையான் நிகழும் கோயில் ஏர்தங்கி மலர் நிலவி இசை வெள்ளி மலையென்ன நிலவி நின்ற கார்வண்டின் கணங்களால் கவின்பெருகு கதைமாட கழுமலமே அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய இது ஊர்ந்து செல்லக்கூடிய அரவு, அந்த ஒளிவிடும் திங்கள் வன்னி ஊமத்த மலர் வேணா அந்த மலர்லாம் பெருமானுக்கு தான். நீர் வடிவான கங்கை நகுவெண்தலை சிரிக்கக்கூடிய தலை, இதெல்லாம் சேர்ந்த செஞ்சடையுடைய சிவருமான் எழுந்தருளியுள்ள அந்த அந்த எழுந்தருளிருக்கிற எங்க எழுதியிருக்கிறார் பெருமான், ஊர்ந்து செல்லக்கூடிய தன்னுடைய பாம்பு, ஒளி வீசும் ஒற்றை பிறை சந்திரன், வன்னி இலைகள், ஊமத்தை மலரு, இதெல்லாம் நிலையாக தங்கி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட கங்கை நதி, வாய்ப்பிழந்து சிரிக்கும் தன்மையுடைய காணப்படக்கூடிய மண்டையோடு இவையெல்லாம் ஒண்ணு சேரும் செஞ்சடையுடைய பெருமான் எழுந்தருளி இருக்கும் தலம் கழுமலமாகும். இந்த தலத்தில் திகழும் மாட வீடுகள்லாம் கண்ணை பறிக்கணும் அழகோட வெண்மையாவும், வெண்மை நிறத்துல சுதையால் அமைஞ்சு வெள்ளி மலை போல காட்சியளிக்கிறான். இந்த வீடுகளை அலங்கரிக்கும் நறுமணம் நிறைந்த புதிய மலர்கள்லாம் ஒழுகும் தேனை பருகும் பொருட்டு கருவண்டுகள்லாம் சுத்தி 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 சூழ்ந்து வருதாமா. அப்ப இந்த வீடுகளுக்கு மேலும் மேலும் அழகு சேர்க்க அந்த கருவண்டுகள்லாம் வரும்போது என்ன, அந்த கருவண்டு கணங்களால் சூழப்பெற்று கவின்மிகு வனவுமாய் வெண்மையான சுதையால் அமைந்த
மாட வீடுகள் நிறைந்த கழுமல நகர் அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பா சொல்றாரு. அடுத்த பாடல் வந்து இந்த 6வது பாடல் வந்து என்ன சொல்றாருனாக்கா, கடும் சரதம் தந்தருள் என்று அடி நினைந்து தளலணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர் பேலர்க்கும் பீடார் தோழமை அளித்த பெருமான் கோயில் அறிந்த வயல் அரவிந்தம் மது உகுப்ப அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் இளகவளர் கரும்பெரிய அகம்பாயும் கழுமலமே. சரதம் அப்படின்னா தரும் சரதம், சரதம்னா என்றைக்கும் நிலையான உண்மை, உயர்ந்த தத்துவ பொருள் சொல்லலாம். பீடார் அப்படின்னா பெருமை, பீடுடையன்னு சொல்லணும்னா அது பீடார்னா பெருமையுடையவர், அந்த பெருமை மிகுந்த பெருமானவர். அந்த பெயல்வது மழை, பெயலர் மழையில் நனைந்த வண்ணம் தவம் செய்வர். புற்றுமாய் மரமாய் புனல்காலே வற்றி யாரும் என் மலரடி காணா. அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களாம் திருவாசகத்தில் சொல்வாரு. அவங்க எல்லாம் முனிவர்கள்லாம் காட்டுல போய் தவம் செய்யறாங்களாம். அவங்கள சுத்தி புற்று வந்திருக்காங்க. எவ்வளவு நாளா இருக்காங்க? 50 வருஷமா இருக்காங்களா, 500 வருஷமா இருக்காங்களா தெரியாது. புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் உண்டி சுருங்கி அண்ட வானரும் பெரும் மற்றும் வற்றி யாரும் என் மலரடி காணா. அவங்களும் யாரும் உன்னுடைய மலரடியை காண முடியல அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி அந்த மலையில் நடந்த வண்ணம் தவம் செய்வர்களா இருக்காங்க. தரும் சதுரம் சொல்ற மெய்ஞானியர்களுக்கு தருகின்ற சரதம்ன்ற பொருள் வந்து கொள்ளணும். இங்க வந்து இந்த பொருள் தான் கொள்ளணும். சிந்தை தெளிவடையவும் உண்மையான மெய்ப்பொருள் பற்றி மேன்மேலும் அறியணும். அப்ப அறியறதுக்கு எது வேணும்? பெருமானுடைய அருள் தான் தேவைப்படும். அந்த ஒன்றிய மனத்தோடு தியானம் செய்யும் அடியார்கள்லாம் அத்தகைய அருளை பெறுறாங்க. அந்த அருளை பெறணும்னு சொல்லி சொல்ற. ஒன்றிய மனத்தோடு பெருமானை தியானம் செய்து பெருமானோட அருள்னால சிந்தை தெளிவு பெற்று உண்மையான மெய்ப்பொருள் பற்றி மேன்மேலும் தெரிந்து என்ன செய்யணுமாமா? திருவடியில் இணைஞ்சு நீ தீ நடுவில் நின்று ஆடக்கூடிய தவம் செய்து தவமியற்றோருக்கும் பெருமை மிக்க தோழமை வழங்கியவர் யார்? நம்ம சிவபிரான். அவர் உரையக்கூடிய கோயில்ல நெல் அறுவடை செய்த வயல்ல உழைத்த தாமரை மலர்கள்லாம் தேனை சொரிதான். அதனை குடித்து கழித்த வாழை மீன்கள்லாம் வயற்கரைகள்ல நிற்கும் பெரிய வண்டிகள், அது துள்ள வண்டிகள்லாம் நிறைய பேர் தான், கரும்புகள்லாம் ஒடியுதான். அப்படிப்பட்ட துள்ளி பாயக்கூடிய அந்த கழுமலம் அப்படின்னு சொல்லி அந்த கழுமலத்துக்கு சிறப்ப குறிக்கிறாரு. நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்து என்ன ஒரு வல்லன்மையோட குறிக்கிறாரு. 2வது எப்பவுமே வந்து அவரு வயல்களோட செழிப்பையும் அந்த நாட்டு நகர் வளம் நில வளம் எல்லா வளத்தையும் குறிப்பிட்ட அந்த அருளினை பெறணும் நோக்கத்தோட பெருமானத திருவடியில் நனைஞ்சவனும் தீயில நின்னுட்டும் மலையில நனைஞ்சிடும் சுற்றுப்புற சூழலை பொருட்படுத்தாம புலன்களெல்லாம் அடக்கி தவம் செய்யறாங்க. அந்த தவசிகளுக்கு தன்னுடைய நட்பை அளித்து கருணையும் கொடுக்கிறாரு பெருமான். அப்பேற்பட்ட பெருமான் வசிக்கக்கூடிய ஒரு நீர்வளமும் நிலவளமும் கொண்டது இந்த கழுமலம்ன்ற தலம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 7வது பாடல். புவி முதல் 50மாய் புலனைந்தாய் நிலனைந்தாய் கரணம் 4ஆய் அவையவை சேர் பயனுருவாய் அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில் தவமுயல்வோர் மலர் பறிப்ப தாழவிடு கொம்பு உரைப்ப கொக்கின் காய்கள் கவநெறிகள் போல் சுனையில் கவநெறிகள் போல் சுனையில் கரை சேர புள்ளிரியும் கழுமலமே அப்படின்னு. அதாவது சென்ற பாடல்ல தவசிகளுடைய தன்மையை குறிப்பிட்ட ஞானசம்பந்த பெருமான். அந்த தவசிகள்லாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய தேவையான மலர்கள் பறிக்கிறதையும் இந்த பாட்டுல குறிப்பிடார். தன்னுடைய கண்டு மறைந்த அந்த இயற்கை காட்சிகளை படம் பிடிச்சு காட்டுறது வந்து ரொம்ப அழகா விவரிக்கிறது ஞானசம்பந்த பெருமானுக்கிட்டே வேற யாரும் இல்லை அப்படி சொல்லலாம். அந்த கிளைகள் எல்லாம் கீழே இழுத்து மலர்கள் பறித்து பின்னர் விடும்போது ஏற்படும் விளைவையும் குறிப்பிட்டு நமக்கு நனிவள்ளி தளத்திலையும் இந்த பாடலை குறிப்பிடுவார். அது அதாவது பெருமலர் தங்களுக்கு கிடைத்த மலர்களா இறைவனை வழிபாடுக்கு பயன்படுத்தப்படும் மலர்ன்னு சொன்னால நலங்கள் பெற்று தரும் மலர்கள் அப்படின்னு சொல்லி பெருமலர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதை வெறுமலர்னாக்க தேன் இல்லாமல் வெறுமையா இருக்கும். மலர்கள்னா இந்த வெறுமையா இருக்கும் மலர்களைத்தான் வெறுமலர்ன்னு சொல்றாங்க. காளைனா தலைவர், தங்களுக்கு கிடைத்த மலர்களை கொண்டு இடைவிடா தொண்டர்கள் வழிபாடு செய்யறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட பெருமான் என்ன பண்றது, விடத்தை தேக்கியதால கருங்குவளை மலர் படிந்தது போன்ற கழுத்துல கருமை நிறவல் படைத்தவா இருக்கிறாரு. விடத்தினை உண்டு தன்னுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்திய பெருமான். அந்த அப்பேற்பட்ட பெருமானாவும் அனைவருக்கும் தலைவனாகவும் அவர் வழங்குறாரு. அந்த பெருமான் வந்து உரையக்கூடிய இடம் நனிவள்ளி தலம்.
எண்ணற்ற வண்டுகள் தேன் நுகர்ந்தால தேன் இல்லாம மலர்கள்லாம் வெற்று மலர்களா இருக்காதாமா. நிறைந்த கொம்புகளுடைய மரங்களும் இருக்குதான். அந்த வண்டுகள் அவனால வண்டுகளுடைய பாரம் தாங்காம கீழே தாழ்ந்துருச்சான். வண்டுகள் பறந்து போனோடனே கிளைகள் திருப்பி மேல போயிடுச்சான். அவ்வாறு மேலும் செல்வதா அது அந்த அதிர்வுல அரும்பாக இருந்த பல மலர்களும் மலருது. இப்படி புதிய மலர்கள்லாம் நறுமணம் எங்கும் பரவுது. அந்த நறுமணத்தால கவரப்பட்ட வண்டுகள்லாம் பூக்கள்ல தேனை உண்டுச்சு அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிட பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செயல் ஒளிபாடில்லாத பெருமான் கருமலர் அப்படின்னு சொல்லி ஒளிபாடில்லாத பெருமான் வெறுமலர் தொட்டுவிட்ட விசை போன கொம்பின் விடுபோது அலர்த்த விரைச்சூன்னு சொல்லி நனிவள்ளி தேவாரத்திலையும் நறுமலர் அள்ளி புள்ளி ஒளிவண்டு உறங்கு நனிவள்ளி போலும் நமர்காள் அப்படின்னு மலர் பறிப்பதுக்காக அந்த கீழே இழுக்கப்பட்ட கிளைகள்லாம் எப்படி வந்துச்சு, வேகமா மேல போச்சு. மாமரத்தோட கிளைகளை தாக்கும் போது அந்த கிளைகள் இந்த மாங்காய்கள்லாம் கவன்காய் போய் கீழே சுனையில விழும்போது சுனையில இந்த பறவைகள்லாம் பயந்து கரை போதும். இப்ப ஞானசம்பந்த பெருமாள் இதை கூப்பிடுறாரு. இதை சொல்லி இந்த இதை எடுத்து காமிக்கிறாரு. இந்த கொக்குன்னா மாமரம், புவி முதல் 5 நிலம் நீர் இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச பூதங்கள் காற்று தீ ஆகாயம், அந்த 5 பூதங்களும் புலனைந்து சுவை ஒளி நாற்றம் ஒலி மற்றும் தொடு உணர் ஊறு ஓசை அந்த தன்மாத்திரைகள் எல்லாமே செல்லு. இந்த தன்மாத்திரைகளை அமருக்கு இடமாக்கக்கூடிய ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அப்புறம் மனம், புத்தி, சித்த, ஆங்காரம் இதெல்லாம் அந்த கரணங்களை குறிப்பிட்டு தத்துவங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. தொழில் கருவிகள்லாம் எப்படி பயன்படுது, இங்க எப்படி குறிப்பிடப்படுது அதையும் நம்ம சொல்லணும்னு சொல்றீங்க. அதையும் சொல்ற நிலம் நீர்த்தி காற்று இந்த ஆகாயம் இந்த 5 பூதங்களாகவும் சுவை ஒளி ஒரு நாற்றம் ஒலி தொடு உணர்வோடு அந்த 5 தன்மாத்திரையும் குறிப்பிட்டக்கூடிய அந்த பெருமான் என்ன பண்றாராம், அத மனம் சித்தம் புத்தி அங்க 4 அந்த கரங்களும் மேற்கண்ட தத்துவங்களால் சேர்ந்த பயனையும் கொடுக்குது. இப்பேற்பட்ட இறைவன் இருக்கின்ற இறைவன் உருவமாகவும் இருக்கிறான், அருவமாகவும் இருக்கிறான். அந்த இறைவன் இருக்கிற திருக்கோயில் கழுமலம் தளத்துல உள்ள திருக்கோயிலாகும். பெருமானை தியானித்து தவம் செய்யறவங்க எல்லாம் இறைவனை அர்ச்சித்து வழிபடும் பொருட்டு கிளைகளை இழுத்து மலர் பறித்தல் சொன்னார்ல முதல்ல, இந்த கிளைகள்லாம் மேலே எழுப்பி போறதுனால மாங்காய் சிதறி வேகமாவுல அதுல இருந்து கவன்கல் வர மாதிரி இருக்குது. இந்த சுனைகள்லாம் நிலத்துல விழுதுனால பறவைகள்லாம் அச்சமடைந்து கரை சேர்ற காட்சி கொண்ட தலம் கழுமலம். அதையும் இந்த கருஞ்சகடம் இளகவளர் கரும்பிரிய வளம்பாயும் வசும்பாயும் கழுமலமே துள்ளி பாயக்கூடிய கழுமலமே அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து பாடல் 8 அடல் வந்த தவமுயல்வோர் பல பார்த்தோம் இல்லையா, இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட அப்படின்னு போய் எப்படி கொக்கு போற மாதிரி, கொக்குன்னா இங்க மாமரம் அதை குறிப்பிடுறாரு. இங்கே இதுல 8வது பாடல் அடல் வந்த வானவரை அழித்து உலகு தெளித்துழலும் அரக்கர் கோமான் மிடல் வந்த 20 தோள் நெறிய விரல் பணிகண்டோன் மேவும் கோயில் நடவந்த உழவரிது நடவனா வகை பரவலாய் தென்று குன்று கடல் வந்த சங்கு என்ற முத்தவயல் கரை குவிக்கும் கழுமலமே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அது அடல்னா வலிமை, அடல் வந்த வலிமையோட சண்டைக்கு வந்தவங்க இந்த அவங்கள அழிச்சு கொன்றழித்து, உழலும்னா தெரியும், தெளித்து அச்சுறுத்தி இப்படி இந்த இடையூறு நாட்டிடவுக்கு இடையூறாக சண்டைக்கு வந்த பலரையும் எப்படி அரக்கன் ராவணன் வெற்றி கொண்டதை போல இந்திரன் விட்ட தேவர்கள்லாம் அச்சம் கொண்டு ஓடி ஒளிஞ்சாங்கன்றதையும் குறிப்பிடுறாரு. வலிமை உறுதி தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அரக்கருடைய பயந்துகிட்டு அரக்கரோட தலைவரான ராவனுக்கு வலிமை மிக்க 20 தோள்களையும் கால் விரலா ஊன்றி அவனை வச்சாரால அதையும் குறிப்பிட்டு ராவணன் கைலாய மலையை பேத்தெடுக்க முயற்சி செய்யும் போது அவனது வலிமை வாய்ந்த 20 தோள்களையும் கைலாய மலையின் கீழ் அகப்பட்டு நெய்யும் ஒரு சிறு கால் பெருவிரலைத்தான் பெருமான் ஊனியிருக்கிறாரு. அதிலே அந்த ஊன்றிய பெருமான் பொருந்தி உரைகின்ற திருக்கோயில் கழுமலம் இந்த தலத்தில் உள்ள திருக்கோயிலாகும். நாட்டு நடந்த உழவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருக்கக்கூடியது பரல் கற்கள் போன்று தோற்றமளிக்கும் வண்ணம் கடல் அலையில அடிச்சு வரக்கிட்ட முத்து கரையில் சேர்க்கிட்ட சங்குகள் முத்துக்கள்லாம் பரவலாக வயல்களை காணப்படும் தலம் கழுமலமாகும். இந்த கற்கள்லாம் என்ன செய்தாமா, முத்துக்கு போல கடலில் கண்டு இருந்து வந்த சங்குகள்லாம் வயல்களில ஈன்று குவிக்கும் கழுமலமாகும் அப்படின்னு அதையும் சொல்ற. சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில் இது அப்படிங்கிறது. பாடல் எண் 9. ஊமகள் தன் கோனையனும் புள்ளினோடு கேழல் உருவாகி புக்கிட்டு
ஆமளவும் சென்று அடிமுடி காணா வகை நின்றான் அமரும் கோயில் பாமருவும் கலைப்புலவோர் பன்மலர்கள் கொண்டு அணிந்து பரிசினாலே காமனைகள் பூரித்து கலிகூர்ந்து நின்றேத்தும் கடுமலமே. புள்ளிருக்கு வேலூர், நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் படிக்கிறோம் இல்லையா, அந்த கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொலை நின்ற பெருமான் இருக்கக்கூடிய இடம். அந்த புல்னா இங்க வந்து பறவை, இங்க அன்னம் சொல்லி நம்ம பொருள் கொள்ளணும். இங்க அன்னப்பறவை. கேழல் போது கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவரை. கேழல்னா பன்றி. ஆமளவும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் காமனைன்னு ஆசை பூரித்து விளக்கக்கூடிய இல்லங்கள்லாம் இப்படி இந்த பாமாலை கொண்டும் பூமாலை கொண்டும் அணிவித்து அழகு பார்த்த அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க, அது பயன் என்ன, பல நலன்கள் பெற்று மகிழ்வோடு வாழ்வார்கள். கலை புலவர்கள்லாம் கலைகளை அறிந்த புலவர்கள் இருக்கக்கூடிய இடம். அதாவது மலர்மகளுடைய தலைவராகிய திருமாலும் பிரம்மனும் முறையே என்ன பண்றாங்க, திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தணனையாண்டு கொண்டான். அந்த பன்றியாவும் அன்னப்பறவையா வடிவம் எடுத்து தங்களால் முயன்ற அளவு ஆழ்ந்து தோண்டியும் பாக்குறாங்க, பறந்தும் பாக்குறாங்க. அவங்கள அடியையோ முடியையோ காண முடியாத வண்ணம் நீண்டு வந்து அனல் பிளம்பா காட்சி கொடுக்கும் பெருமான் வந்து. அந்த பெருமான் அவங்க திருக்கோயில் வந்து தலம் வந்து கழுமலம். இந்த பல வகையான இலக்கியங்கள்லையும் விரிவா எடுத்து சொல்லப்படுகிற கலைகளை கற்று தேர்ந்த அந்த புலவர்கள்லாம் பாமாலை கொண்டும் பூமாலை கொண்டும் இறைவனை அழகுபடுத்தி வழிபடும் தன்மையினால அவங்களுடைய முறையான விருப்பங்களும் நிறைவேறுதாமா. அப்பேற்பட்ட அப்படி நிறைவேறும் அவங்க மகிழக்கூடிய அவருடைய இல்லத்தார்களும் இறைவனை புகழ்ந்து வழிபடுகின்றாங்க. இத்தகைய இல்லங்கள் நிறைந்த தலம் கழுமலமாகும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி எங்கும் அர்ச்சித்து முறையோடு விருப்பங்கள் நிறைவேற கண்டு கலிகூர்ந்து போற்றும் கழுமல வளநகராகும் இது அப்படின்னு சொல்ல. இதைத்தானே அன்னைக்கு நம்ம கழுமல வாழனை கையில் கொண்ட மழுவாளனை கண்டு வந்ததென்றோ என் நெஞ்சு விடு தூது நூல் எழுந்த மாதிரி தன்னுடைய நெஞ்சுக்கும் சொல்லி சொல்ற. திருக்கழுமல மும்மணி கோவையிலையும் சொல்றார். அந்த ஆன பொய்யை இருள் கடிந்த மெய்ச்சுடரே அப்படின்னு சொல்லி கூட நம்ம பொய்யர் மெய்யர் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, தலைப்பே அதான் கொடுத்துக்கிறாங்க. பொய்யதம் பொய்யினை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொற்றொடித்தோள் பையார வல்குள் மறந்தே நல்கன் உலகியர் பொருளை விடிச்சு உண்மை பொருளை நினைக்கிறதே இறை இயல்புதான். அப்படி திருவருட்பெயரும் பொய்யிருண்ட சிந்தை பொறியின் போதமாம் மெய்யிரண்டும் காணார் மிக பற்றி நிற்கும் அந்த மெய்யடியார்கள்லாம் மெய்யை கண்டு என்ன பண்ணணுமாமா, இறைவனை தொழணுமாமா. இந்த திருவருள் கொண்டுதான் தொழணும். அவங்கெல்லாம் வந்து பரத்தை பார்த்து பரமையை பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாராரண மாதிரி அவங்க இறைவனுடைய எந்த நேரமும் எந்த சிந்தனையும் இல்லாம இறைவனுடைய ஒன்றி இருக்கக்கூடியவங்க மெய்யர்கள். அதையும் குறிப்பிட்டு சொன்னார். அப்போ இந்த பாடல்ல என்ன சொல்றாரு, திருமகளுடைய தலைவனாகி யாரு, திருமால். அந்த திருமாலும் நான்முகரும் பண்டி உருவம் எடுத்து அன்னப்பறவை வடிவத்துல போயும் கூடி பார்க்க முடியல அவங்களால. அடிமுடியை தோற்றுட்டாங்க அவங்க. அழகுருவா இருக்கக்கூடிய பெருமான கோயிலை உடைய இருக்கக்கூடிய கோயில் அது. அந்த பல்வகை பாக்கள் அமைந்துள்ள அருங்கலைகளையும் அறிந்த புலவர்கள் பல மலர்களை கொண்டு பறிச்சிட்டு முறையோடு அவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றுறாரு. அப்பேற்பட்ட ஒரு கழுமலம். அடுத்து 10வது பாடல்ல வந்து குணமின்றி புத்தர்களும் பொய்த்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில் உணல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உறையும் கோயில் மனம் மருவும் வதுவை ஒலி விளவினொலி இவை இசைய மண்மேல் தேவர் கணமருவு மறையின் ஒலி கீழ்ப்படுக்க மேற்படுக்கும் கழுமலமே. உணல் மருவும் அப்படின்னு சொன்னாக்க உணவு உட்கொண்டு வாழும் பூசுரர் அப்படின்னு சொல்லி இந்த வடமொழி சொல்ல வந்து மண்மேல் தேவன் சொல்லி தமிழ் படுத்தியது ரசிக்கத்தக்கது. அந்த சுரர்னா தேவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த வேதம் அந்தணர்களா சிறப்பாக மதிக்கப்பட்ட தன்மை வந்து இந்த பாடல்ல சொன்னாங்க. திருவிழா மற்றும் மணவிழா நிறைந்த ஆரவாரங்கள் நிறைந்த தலம் வந்து சீர்காழி. அந்த வதுவைன்னா தாலி கட்டும் திருமண சடங்கு அப்படின்னு சொல்லி தருமபுர ஆதீனத்துல குறிக்கிறாங்க. குணம்னா நற்குணம். பத்தர்களும் சமணர்களும் புத்தர்கள் சமணர்கள்லாம் வந்து எப்பவும் குறிப்பிடுவார் இல்லையா, ராவணனை குறிப்பிட்டார் 8வது பாட்டுல. பூமகளையும் கணவன் யாரு, நம்ம திருமாலையும்
பிரம்மாவையும் குறிப்பிடுவாரு அடுத்த பாடல்ல. இதுல இவங்கெல்லாம் பொய்த்தவன் செய்யறாங்க, அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி திருவாசக தொடர். அந்த பெருமானுடைய அருள் இருந்தாத்தான் நாம் அவனை வணங்க முடியும். இந்த எண்ணம் நமக்கு தோணும். இந்த பிறவியில் நாம் எதிர்கொண்ட நன்மைக்கும் தீமைக்கும் இதற்கு முன்னம் நாம் பல பிறவிகள் ஈட்டிய வினைகளுக்கு ஈடாகவே நடக்குது. இந்த பல பிறவியில் நாம் ஈட்டிய வினையின் பயனை இன்பமாகவும் துன்பமாகவும் நாம நுகர்ந்து கழிக்கிறோம். இறைவன் நம்பால் இந்த உயிர்கள் பால் கருணை கொண்டு வளங்களையும் சிறு சிறிதா கழிக்கிறான். அப்ப நம்ம அந்த பாடல் பாடும்போது கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வினை மாயுமே வினை கழியுமே வரும். ஞான சம்பந்தபுரமா நிறைய சொல்றார். சிறு சிறிதா கழிச்சு கொள்வதற்கு வகுத்த வழி எது? இந்த பிறவியில் யாரையிலும் பெருமானை வணங்க முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வினைப்பயன் தான் மூல காரணம். அதையும் பெருமான் சொல்றாரு. இந்த மாதிரி வினைகள் இருப்பது இறைவன் வகுத்த நியதிதான். இந்த செய்தியை உணராத வகை நிக்கிறாங்க, அதையும் குறிப்பிட்டு இந்த புத்தர்கள் சமணர்களா பொய்த்தவன் செய்யறாங்கன்னையும் எடுத்து காமிக்க. பொய்த்தவத்தை மெய்த்தவத்தாக மெய்த்தவமாய் நின்று கையில் உணல்மருவும் சமணர்களும் உணராத அவங்கள நற்குணங்கள் இல்லாத புத்தர்கள்லாம் பொய்த்தவத்தை மெய்த்தவமா எண்ணி கையில உணவேற்று உண்டு வாழும் சமணர்கள். அந்த புத்த திறவிகள்லாம் அவர் காலத்துல புரிஞ்ச தன்மையும் வேட்களம் தாளத்தில் மீது அவருடைய பதிகத்திலையும் சமணர்கள் பொய்த்தவம் செஞ்சார்னு சொல்லி அதையும் அந்த பாடல எடுத்து காமிக்கிற. பொய்யான தவத்தை உடைய அந்த அனுசரித்து அந்த பொய்யான சொற்களையே பேசுறாங்க, பொய்யான தவத்தையே அனுசரிக்கிறாங்கன்னு பெருமானுடைய தன்மைகளை பண்புகளை திரிச்சு சொல்றாங்க. அந்த அத்தகைய வார்த்தைகளா பொருட்படுத்தாம புறக்கணிக்கணும். நீங்க வெண்முத்து போன்ற புன்னையுடைய உமையன்னை அஞ்சும் வண்ணம் என்ன ஆகுதான், தன்னை ஏத்துந்த மத யானையும் வலிமை அடக்கி அந்த கஜசம்காரியா மாறுகிறாரு, தோலை போத்திக்கிறாரு. யாருக்காக வேண்டி? இந்த வேத முதல்வர் ஆகிய பெருமான் வேட்கள நன்னர்ல உரைகிறாருன்னு சொல்லி அத்தமன் தோய்த்து வரார் அமன் குண்டர் யாதுமல்லா உரையை உரைத்து பொய்த்தவன் பேசுவதல்லால் புறன்றை அதொன்றும் கொள்ளேல் அப்படின்னு சொல்லி அதை வேட்கள நன்னகராருன்னு சொல்லி கொடுத்தார். அந்த கழுமலம் சீகாழி நகரத்துல 12 பேர்களை தளத்தில் மீந்த பதிகத்துல சமணர்கள் செய்வன் தவத்துக்கும் முனிவர்கள் தவத்துக்கும் வித்தியாசம் என்னன்றதையும் எடுத்து காமிக்கிறாரு. ஆம்பள தவம் அவங்க சமணர்கள் செய்ய தவத்தை குறிப்பிடாரு. அதாவது தங்களா இயன்றவர்கள உடலை வருத்தி கொள்ளும் தவம். உணவை தேவையை குறைச்சுக்கிறாம 5 புலங்களையும் அடக்க மாட்டாங்க. அவங்க தவமும் உணவை வெறுத்து உடலை பல வகையிலையும் வருத்திக்கிறாங்க அவங்க. இது நம்ம புராணம் மூலயமா அறிகிறோம். நம்ம இந்த இதையும் பெருமான் குறிப்பிடுறாருன்றதையும் குறிப்பிட்டு திருமணத்தில் வரக்கூடிய இந்த கற்றவர்களாலே பணிந்து வணங்கக்கூடியது. இப்பேற்பட்ட சிவபுர தலத்தினுடைய புத்தரோடு அமணர்கள் அறவுரை புறவுரை பித்தகம் மொழிகில விடையுடைய அடிகள் தம் இத்தகம் உயல்வுரில் இறைவன் சிவபுரம் மெய்த்தக வழிபட விழுமிய குணமே அப்படின்னு சொல்லி திருவானைக்கா தலத்தின் மீதும் பாடுறாரு. இந்த அறத்துக்கு புறமான மொழிகளே பேசுறாங்க சமணர்கள்லாம், அதையும் குறிப்பிடுறாரு. வித்தகம்னா வித்தகம் பேச வேண்டாங்கிறல்ல, வித்தகம்னா சிறந்த, மெய்த்தகம்னா உண்மையாக, சமணர் செய்வதெல்லாம் பொய்த்தவம், பெருமானுடைய அடியார்கள் செய்வதுதான் மெய்த்தக வழிபாடுன்னு ஞானசம்பந்தர் கூறுறாரு. அந்த அவங்கள்ட்ட நிறைய பிரிவுகளா இருக்கு. மாத்தியமிகம், யோகாசாரம், வைபாடிகம், சௌராந்திரகம் சொல்லி நிறைய பிரிவு இருக்கு. 4 பிரிவு. இது சிவசிமையான சித்தியார்லையும் பரவகத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. புத்தர் பலர்லாம் ஞானசம்பந்தர் கூறுறாரு. அந்த வழிபாட்டு முறையினுடைய ஈனயானம் மகாயானம் சொல்லி அதையும் குறிப்பிட்டு 2 பிரிவு இருக்குது, அதையும் சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த அத்தா அருளாய் எனும் ஆயிலையே மெய்த்தேவர் வழங்கும் வெண்ணாவலுளாய் அப்படின்னு சொல்லி வெண்ணாவலுளாய்ன்னு நம்ம திருச்சிராப்பள்ளி திருவானைக்கா தளத்தின் மீதும் சொல்றாரு, பாடியிருக்கிறாரு. தர்ம நிலைப்பு போல காட்டிக்கொள்றாங்க அவங்க எல்லாம். அந்த சமணனுடைய வேடத்தை எப்படியும் பெருமான் எடுத்து காமிக்கிறாரு. தர்ம நெறிய பின்பற்றாதவங்க ஆடை தவிர்த்து அரங்காட்டு மருள் தூராடை அணிஞ்சுக்கோங்க. பாண்டி கொடுமுடி தளத்தின் மீதும் பொய் மொழியிலே பேசுவாருன்னு சொல்லி அதையும் குறிப்பிடுறாரு. அது குறிப்பிட்டு நிறைவா என்ன சொல்றாங்க, அடுத்த பாட்டிலையும் கூட நிறைய இருக்கு. காலம் கருதி நம்ம நிறைய சொல்ல முடியாது. நெறியலாதவன கூறுவர் தேரன் மீன் மாறா நீர் அப்படின்னு அவங்களெல்லாம் திருப்பாதிரி தளத்தின் மீதும் அவங்க ஆடையின்றி திரியக்கூடியவங்க, அவங்க தெருவில் திரிந்து உண்ணும் இழிந்த தன்மை வந்த தவத்தையும் உடையவங்க, கையில் உண்பர் கடியின் உண்பர் தவமலா செதுமதியார் அப்படின்னு ஆலவாய் தளத்து அரசவையிலையும் சமணர்கள் என்ன பண்ணாங்க, ஞானசம்பந்த பெருமானை நெருங்கி போது மங்கையர்க்கரசியார் ரொம்ப கவலை. அப்போது ஆலவாயன் துணை நிற்கும் போது சமணர்களுக்கு நான் எளியவன் அல்லேன் அப்படின்னு சொல்லி அதையும் தனக்கு சொல்றாரு.
இப்ப இந்த எங்க நாயகன் வந்து எப்பேற்பட்ட நாயகன், அரசியார் கவலை கொள்ள வேண்டாம்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டு, ஞானசம்பந்தர்கள கனகநந்தியும் புட்பநந்தியும் கவன நந்தியும் குமணமா நந்திய மொழிகளா, அவங்க மொழிகளை எல்லாம் இங்க கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி 8வது பாடலையும் எப்படி சொல்றாரு. சொல்லிட்டு இந்த போலியை பணியக்கிலா பொய்த்தவம் கொடு குண்டிகை, அந்த குண்டிகையை வச்சிருக்கவங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 11வது வேத ஒலியை அடங்குமாறு செஞ்சது அந்த கழுமல வளநகர் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி சொல்லிடுறாரு. இந்த பெண்கள்லாம் எப்படி திருவையாறு தலத்தின் மீது அப்பரபிரான் பாடினதையும் குறிப்பிட்டுட்டு எப்படி அவங்க இது பண்ண நாள்தோறும் பாவியார் வணங்கியத்தும் திருவையாரம் வந்த தேனோடு அதையும் குறிப்பிடுறார். திருவதிய வீரட்டான தலத்தின் மீதும் பாடல் ஒன்றிலே அப்பரபெருமானும் குறிப்பிடுறாரு. முளைமறைக்கப்பட்டு நீராடா பெண்கள் முறைமுறையால் நம் தெய்வம் என்று தீண்டி தலைவரிக்கும் தன்மேராய் இந்த தவமே செய்து அவம் செய்து தக்கது ஓரார் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டு, நற்குணங்கள் இல்லாத பொய்த்தவத்தை மெய்த்தவம் கருதக்கூடிய அந்த கையில இருக்கக்கூடியவங்க என்ன வச்சுக்கிறாங்க, அவங்க உணவினை ஏற்று கையில உணவு உண்றவங்க நின்றுகிட்டே சாப்பிடுவாங்க அவங்க, அதையும் குறிப்பிட்டு அப்பேற்பட்ட தலம் கழுமலமும். திருமண விழாக்கள்லாம் இருக்கக்கூடிய ஆரவாரம் ஓசை எல்லாம் கலந்ததுடன் தான் ஒழுக்கமான வாழ்க்கை முறையின் காரணமாக நிலவுல வாழக்கூடிய உயர்ந்த கருதக்கூடிய அந்தணர்கள் ஓதுகின்ற வேத ஒலியை அடங்குமாறு செய்து அதைவிடவும் அதிகமா ஒலிக்கும் தலம் கழுமலமாகும் அப்படின்னு சொல்லி இந்த அடியார்கள் ஓதும் வேத ஒலியும் அடங்குமாறு செய்து மிகுந்து ஒலிக்கும் கழுமல வடகர். அடுத்து நிறைவு பாடல். நிறைவு பாடல் வந்து கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமலத்துள் ஈசன் தன் கழல் மேல் நல்லோர் நற்றுணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தண்டான் நயந்து சொன்ன சொற்றுணை ஓர் 5 இவை 5 இவை வல்லார் தூமலரால் துணைவராகி முற்றுலகம் அது ஆண்டு முக்கணான் அடி சேர முயல்கின்றாரே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன். சொற்றுணை எது? ஓதுவோர்களுக்கு துணையா இருந்து நற்பயன்களை தரும் சொற்கள் கொண்ட பாடலை நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த பாடலும் அதுதான். அந்த பெருமானுடைய தன்மையை புரிஞ்சு கொண்டு அவனை போற்றி வழிபடும் அடியார்களையே கற்றவர்கள் சொல்லி திருமுறை ஆசிரியர்லாம் குறிப்பிடுறாங்க. இந்த காட்டுப்பள்ளி தலத்துல கூட ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட தொழுதேற்றர் இன்றான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. பாதங்களை தொழ வேண்டும் அப்படின்றதான் முதல் பாடலையும் குறிப்பிடுறாரு. கற்றவர்களாவே பணிந்து வழிபடப்படும் கழுமலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவழிகளை நல்லோர்க்கு நற்றுணையாகும். நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு என்ன சொல்றாரு? செற்றவர்னா பகைவர், அரணம்னா கோட்டை. அந்த மலபரிபாகம் அடைந்த அடியார்கள்லாம் பெருமானை குறித்த ஞானம் ஒன்றே வீடு பேர் அடைவதற்குரிய வழி. அந்த ஞானத்தை அடைவதற்கு உயர் விருப்பம் கொள்ளணும். ஞான வேட்கை உடையவருத்தான் அந்த வேட்கை விற்கும்போது அத ஞானம் வந்து பயன் தரும் அப்படின்னு அதையும் பெருமானு குறிப்பிட்டிருக்கார். திருநள்ளத்திலையும் கற்றவர் திரு வல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞானசம்பந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசன் பொற்பாதங்களே அப்படின்னு சொல்லி எல்லா பதியத்திலையும் நிறைய குறிப்பிடுறாரு. திருக்கைலாய பதியத்திலையும் கூடி அற்றவர் நாளும் எத்த அயவந்தி அமர்ந்தவனே அப்படின்னு சொல்லி கற்றவர்களும் திருவல்லாம் அதையும் குறிப்பிட்டு உற்றரவும் தீர்ப்பதும் உறுதுணையா வருவோம் ஏன்னா துணையா வரக்கூடியது அவன்தான் அப்படின்னு அதையும் எல்லா பாட்டிலையும் குறிப்பிட்டு காட்டுப்பள்ளி நிறைய பாடல்ல குறிப்பிட்டு சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும் அற்ற போது அணையார் அவரென்றே கற்றவர்களும் காட்டுப்பள்ளி பெற்றம் ஏறும் பிரானடி சேர்மினே. கற்றவர்களா என்ன எப்படி பார்க்கலாம்? மெய்ப்பொருள் உண்மையாக உணர்ந்தவர்கள் அவங்களுக்கும் சொல்றாரு. அற்றவர்களுக்கு கற்ற உண்ணும் கடியே போற்றி கலெழுந்தா செல்லும் கதியே போற்றின்னு சொல்லி உற்றிருந்த உணர்வலாம் ஆனாய் நீயே உற்றவர்க்கோ சுற்றமாய் நின்றாய் நீயே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சுற்றமாய் இருக்கக்கூடியது நம்ம பெருமான் தான். இந்த கற்றவர்களால் பணிந்து வழிபடக்கூடிய பெருமான் என்ன பண்றாருன்றையும் குறிப்பிட்டு எல்லாருக்கும் இந்த நிறைவு பாடலையும் நல்ல விளக்கம் துணைக்கு கொடுத்து சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும் அற்ற போது எப்படி யார் துணையா வருவா? நமக்கு துணையா வரக்கூடியது பெருமான் தான். மற்ற பற்றனக்கின்றி நீ திருப்பாதமே மனம் பாவிச்சேன்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி பல்லடைந்த வெண்தலையில் பலிகொள்வதும் அன்றி கல்வியாளர்களை வழங்கக்கூடிய அந்த பெருமானுடைய அருட்செல்வம் பெற்றவர்களாகிய அந்த அடியார்களையும்
செல்வர்கள் சொல்லி நிறைய திருமுறை பாடலையும் குறிப்பிடும். இந்த கற்றவர்கள்லாம் பணிந்து வழிபடக்கூடிய கழுமலம் தளத்துல உரையக்கூடிய பெருமான் வீரக்கலர்கள் அணிந்த திருப்பாதங்களை குறித்து நல்லவர்களுக்கு நல்ல துணையாக விளங்கும் நற்பண்பினுடைய இந்த ஞானசம்பந்தன் விரும்பி பாடியதும் ஓதுபவர்களுக்கு சிறந்த பாடலை பாடுறதுக்கும் பெருமானோட துணை வேணும் இல்லையா? அந்த இன்னைக்கு பேசுறோம்னா அதுக்கும் பெருமானோட துணை வேணும். பேசுறதுக்கு தடங்கள் வரும், திடீர்னு ஒரு மின்சார தடை வந்துருது, நமக்கு அலைபேசியில கோளாறு வந்துருது, யாரோ ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அது அந்த தடையெல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய பெருமான் யாரு? அந்த சிறந்த துணையா இருக்கக்கூடிய அந்த பெருமான். இந்த 10 பாடல்களையும் பதிய பலன் சொல்ற முறையாக பாடும் வல்லமையுடைய அடியார்கள்லாம் தூய மலராகிய தாமரை மலர்ல உரைகின்ற நல்ல லட்சுமி தேவியோட துணையோட இன்மையிலே இந்த உலகம் முழுவதையும் அரசாண்டு மறுமையில 3 கண்களை உடைய திருமாடு திருவுடைய சென்றடையக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. விரும்பி போற்றி பெருந்தன்மையுடைய நல்லோர்க்கு நற்றுடையாவது பெருந்தன்மையுடைய ஞான சம்பந்தன் விரும்பி போற்றி இந்த பாடிய ஓதுபவர்களுக்கும் துணையாவும் இருப்பானாமா. சொற்கள் அமைந்த சொற்களுடைய இந்த பதிய பாடல் எல்லாத்தையும் திருமகள் கேழ்வராய் இவ்வுலகம் முழுவதையும் அரசாண்டு சிவனடி கூடும் முயற்சியை செய்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் நன்றி. இருந்து கெட்ட அடியார் மக்களுக்கும் வாய்ப்பு அளிப்பித்த நம்முடைய சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் அடியனுடைய திருவடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமானுக்கும் நம்முடைய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளும். ஏன்னா எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா பேசுறதுக்கு வாய்ப்பளித்த பெருமானுக்கு நம்ம தலை விளங்கி நன்றி செலுத்துறோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு